பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ். ஒருவேளை பெண்களாகிய நீங்க சொல்றீங்களா, எனக்கு வயசாயிடுச்சுங்க, இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யக்கூடிய நிலையில நான் இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? ஆண்டவர் நமக்கென்று ஒரு பிரத்யட்சமான ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் ஜப ஊழியம். இருக்கிற இடத்திலே இருந்து கொண்டு நம்முடைய தேசத்துக்காக, திருச்சபைகளுக்காக, நம்மை போன்ற பெண்களின் பாதுகாப்புக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, சிறுவர்களுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்திற்காக நம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் போது நம்முடைய ஜபம் அநேகரை தாங்கும், பெரிய அதிசயங்களை நம்முடைய தேசத்துல செய்யும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட ஜப ஊழியத்தை கூட நீங்க செய்யலாம். வேதத்துல எப்படி மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலோ, அதே போல நல்ல பங்கு என்னங்க, ஆண்டவருடைய சமூகத்துல தரித்திருப்பதுதான் உங்களுக்கும் எனக்கும் நல்ல பங்கு. இப்படிப்பட்ட நல்ல பங்கை நாம் தேர்ந்தெடுத்து ஜப ஊழியத்துல நம்மை நாமே ஈடுபடுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக நம்முடைய நற்கிரியைகள் மூலம் நம்ம ஆண்டவருக்கு பணி செய்யலாம். அப்போஸ்தலர் 9:36 பார்க்கும்போது தபித்தாள் என்ற ஸ்திரீயை குறித்து நாம பார்க்கிறோம். அவர்கள் தங்களுடைய நற்கிரியைகளால ஆண்டவருக்கு அவங்க ஊழியம் செய்தாங்களாம். மற்றவர்களுக்கு நன்மை செய்வதன் மூலமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி அதன் மூலமாய் இயேசுவை அறிவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஊழியத்தை நீங்களும் நானும் செய்யலாம். எனக்கு பிரியமான சகோதரிகளே, இன்னைக்கு பெண்கள் ஊழியம் செய்யணுமா, ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோமா, என்னென்ன ஊழியங்களை செய்யணும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு தியானிச்சோம். பெண்கள் என்னென்ன ஊழியங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிற அந்த தலைப்புல முதல்ல பெண்கள் தங்களுடைய குடும்பத்தை கட்டக்கூடிய ஊழியத்தை செய்யலாம். இரண்டாவதாக அவர்களுடைய தாளந்துகளை கண்டறிந்து தங்களுடைய சபையிலோ ஊழியத்திலோ இணைந்து கொண்டு ஊழியம் செய்யலாம். மூன்றாவதாக தனிநபர் ஊழியத்தின் மூலமாய் மற்றவர்களுக்கு இயேசுவை பத்தி நம்ம சொல்லலாம். நான்காவதாக ஜப ஊழியங்களின் மூலம் அநேக ஜப விண்ணப்பங்களுக்காக நாம ஜெபித்து ஊழியங்களை தாங்கலாம். ஐந்தாவதாக நற்கிரியைகள் மூலம் நாம ஊழியம் செய்யலாம் அப்படின்னு 5 காரியங்களை நம்ம பார்த்தோம். நாம இருக்கிற இந்த கடைசி நாட்கள்ல மிக துரிதமாக ஆண்டவருடைய பணியை செய்யதான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால உங்களால இயன்ற ஏதாகிலும் ஒரு வகையில ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள்ல உங்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார். God bless you.